ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 15. சூரியன் மெல்ல கிழக்கில் உதிப்பதற்கான ஆயத்த பணியில் இருக்க அந்த பெரிய கல்யாண மண்டபம் மேலதாளம் எதுவும் இல்லாததால் கலகலப்பு எதுவுமின்றி அமைதியாய் இருந்தது. காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள் முகூர்த்த நேரம் ஆதலால் சொந்த பந்தங்களும் நட்புகளும் வர தொடங்கி இருந்தனர். ஐயர் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருக்க கல்யாண மாப்பிள்ளை சத்யா கம்பீரமாய் மணமேடையில் அமர்ந்திருந்தான். தான் நினைத்தபடியே எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் ஆனந்தம் அவன் முகத்தில். இலக்கியா தந்தையின் நினைவில் வருத்தத்துடன் மணமேடையில் அமர்ந்திருந்தாள். வீணா அவளுக்கு அருகில் நின்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். லலிதாவும் பாட்டியும் அமைதியாய் முன்வரிசையில் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்க சொந்தங்களே அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொண்டனர். கல்யாணத்திற்கான உற்சாகம் எதுவுமே இன்றி சோர்ந்து அமர்ந்திருந்த மகளை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார் லலிதா. மண்டபத்துக்குள் தனியே நுழைந்த வினோத்தை கண்ட வீணா அவனிடம் சென்று விக்ரம் ஏன் வரவில்லை என்று விசாரித்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு வேலையாய் வெளியூர் சென்றிருப்பதால் முகூர்த்த நேரத்திற்கு இங்கே வந்து விடுவதாய் கூறினான் வினோத். விக்ரம் அண்ணாக்கு வருத்தம் ஒன்னும் இல்லையே, வந்துருவார் தானே. இலக்கியா அப்பவே நீங்க 2 பேரும் இன்னும் வரலையான்னு கேட்டுட்டு இருந்தா என்றாள் வீணா. அதெல்லாம் இல்லம்மா, அவன் கண்டிப்பா வந்துருவான். போன இடத்துல வர முடியாம மாட்டிக்கிட்டான். இலக்கியா நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளை விட அவன் தான் ரொம்ப ஆசைப்படுறான். வந்துருவான் என்றான் வினோத். அதற்குள் யாரோ மேடையிலிருந்து வீணாவை கை காட்டி அழைக்கவே அங்கே சென்றாள். ச்சே, இந்த விக்ரம் ஏன் இப்படி பண்றான்? அவன் மொபைலுக்கு கூப்பிட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இலக்கியா கல்யாணத்தை விட அப்படி என்ன அந்த பொண்ணு முக்கியமா போயிருச்சு? எதையாவது சொல்லி கிளம்பி வராம இன்னும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கானோ? இன்னுமும் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க வராம இருப்பாங்க. கடுப்புடன் யோசித்து கொண்டே மீண்டும் நண்பனின் அலைபேசிக்கு அழைத்து நோக்க அது மீண்டும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அதே தகவலையே கூறியது. ச்சே! எரிச்சலுடன் கட் செய்தவன் ஏதோ ஒரு புதிய எண்ணிலிருந்து மிஸ்டுகால் இருப்பதை கண்டான். இது யார் நம்பர்? புதுசா இருக்கே, சரி கூப்பிட்டு பாப்போம். குழப்பத்துடன் யோசித்து கொண்டே அந்த எண்ணிற்கு அழைத்து பார்க்க அது பிஸி என்றது. அதுக்குள்ள பிஸின்னு வருது. சரி, யாரா இருந்தாலும் தேவைன்னா மறுபடியும் கூப்பிடுவாங்கல்ல, இன்னொரு டைம் விக்ரம அழைச்சு பார்க்கலாம் என நினைத்தவன் அவனுக்கு அழைக்க அது அப்போதும் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததாய் கூறியது. டென்ஷனுடன் அலைபேசியை பாக்கெட்டில் வைத்து கொண்டான் வினோத். அதற்குள் மாங்கல்யத்தை அச்சதை தட்டில் வைத்து ஐயர் வீணாவிடம் நீட்ட அதை வாங்கி கொண்டு அனைவரிடமும் வந்தாள் வீணா. வினோத்திடமும் வந்தவள், என்னன்னா இன்னும் விக்ரமண்ணா வரல போல இருக்கு என்றாள் கிசுகிசுப்புடன். வந்துருவேன்னு சொன்னாமா, வருவான் என்றான் வினோத் தவிப்புடன் வாசலை பார்த்து கொண்டே. அவனது மனதும் விக்ரமின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எனக்கு என்னமோ இலா கல்யாணத்தை பார்க்க மனசு வருத்தப்பட்டுதான் அண்ணா வரலையோன்னு தோணுது. என்னதான் வெளியே சாதாரணமா காமிச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கத்தானே செய்யும். எதுக்கும் நீங்க போன் பண்ணி பாருங்களேன் என்று வீணா அங்கிருந்து நகரவும் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என யோசிக்க தொடங்கினான் வினோத். கல்யாண மண்டபத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்த டாக்ஸியில் பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான் விக்ரம். அதிகாலை குளிர் ஏற்றி விடப்பட்டிருந்த கண்ணாடியையும் மீறி உள்ளே வந்து சுகமாய் சிலிர்க்க வைக்க குழந்தை சங்கவியை தன் ஜெர்கினுக்குள் நெஞ்சோடு சேர்த்து பிடித்திருந்தான். அவளும் ஏதோ நிம்மதியான இடத்துக்கு வந்துவிட்டது போல சுகமாய் அவனை கட்டி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். விக்ரமின் மனது பதட்டமாய் யோசித்து கொண்டிருந்தது. கடவுளே, எப்படியாவது இலக்கியாவோட கல்யாணத்தை தடுக்கணும். முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அங்க போயிட்டா போதும். எவ்வளோ பெரிய துரோகம்! முன்னமே ஒரு பொண்ணோட வாழ்ந்து ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவியா மாமை மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான். இவனுக்கு என்ன ஒரு நெஞ்சு எழுத்தம்! இந்த துரோகத்தை இலக்கியா எப்படி தாங்கிக்க போறாளோ? அவ அத்தா மேல அளவில்லா அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருப்பாவளாச்சே. நான் சொல்ற விஷயத்த நம்புவாளா? குழப்பத்துடன் யோசித்தான். பாவம் இலக்கியா, இத்தனை வருஷமா கூட இருந்தோம். அவனோட நடிப்பை புரிஞ்சுக்காம அந்த அயோக்கியனை எவ்வளவு விரும்பினான். இந்த விஷயம் தெரிஞ்சா மனமடைஞ்சு போயிருவாளோ? அப்பாவோட இழப்புல இருந்தே இன்னும் விடுபடாம இருக்கா. அடுத்து இந்த அதிர்ச்சியும் கொடுத்து வேதனையில தள்ள போறோமோ? இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சா அந்த குடும்பமே கதிகலங்கி போயிருமே. ஆனா இத சொல்லாமலும் இருக்க முடியாது. அவ வாழ்க்கையில அந்த கயவன் விளையாடுறான் என யோசித்தவன் கை கடிகாரத்தில் சமயம் பார்த்து திடுக்கிட்டான். ஐயோ, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. அவ போனுக்கு கூப்பிட்டா யாரும் எடுக்க வேற இல்ல. வினோத்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவன் நம்பர் பிஸி. என் மொபைல் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. என்ன செய்யறது? அண்ணா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போங்களேன்
என்றான். சரி தம்பி என்று டிரைவர் இன்னும் வேகமாய் வண்டியை ஓட்ட விக்ரமின் மனதில் ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்கள் நிழலாட தொடங்கின. நினைவில்லாமல் கிடந்த வினோதினிக்கு மெல்ல நினைவு திரும்பியது. சத்யா, என்னை ஏமாத்திடாதீங்க சங்கவி குட்டிமா என்று புலம்பவும் அதை கேட்ட விக்ரம் உடனே நர்ஸை அழைக்கச் சென்றான். ஏதேதோ குளறலாய் புரியாமல் பேசிக் கொண்டிருந்தவள் மீண்டும் ஆழ்ந்த மயக்கத்திற்கு போய்விட என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்றான் விக்ரம். அப்போது பாக்கெட்டில் இருந்த அலைபேசி அலறவும் புதிய ரிங்டோனில் திகைத்தவன் அது வினோதினியின் அலைபேசியாயிற்றே, இத்தனை நேரம் மறந்து போனோமே என்று நினைத்து வேகமாய் எடுத்து பார்த்தான். பழைய மாடல் போன் அது. நெட்வொர்க் சர்வீஸ் கால் வந்திருந்தது. இதுல கான்டாக்ட் லிஸ்ட்ல அவளுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்களான்னு பார்ப்போம் என நினைத்தவன் அதை நோண்ட அதில் 1-2 புகைப்படங்கள் இருப்பதை கண்டவன் அதிர்ந்து போனான். வினோதினியும் குழந்தையும் ஒரு போட்டோவிலும் குழந்தை மட்டும் ஒரு போட்டோவும் சத்யாவுடன் இருவரும் நின்று கொண்டிருக்கும் ஒரு போட்டோவுமாய் அதை கண்டதும் அவனது கண்கள் அதிர்ச்சிக்கு போயின. சத்யாவின் எண்ணை ஹஸ்பண்ட் என்று பதிந்து வைத்திருந்தாள் வினோதினி. இறுதியில் அழைப்பு வந்த எண்ணுக்கு திருப்பி அழைக்கவும் எதிர்ப்புறத்தில் எடுத்தவன் சொல்லு வினோதினிக்கா என்றான். அவனிடம் விவரத்தை கூறி இந்த எண்ணின் சொந்தக்காரியை தெரியுமா என விசாரிக்கவும் அதிர்ச்சியுடன் அவளை பற்றிய விவரங்களை கூறியவன் அந்த சத்யா சார் தான் இப்படி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாவி, கடைசியில் அக்காவை கொன்னுட்டானா என்று கேவ தொடங்கினான் அந்த பையன். அதற்கு மேல் பொறுக்க முடியாதவன் அவளுடைய சொந்த பந்தங்களை பற்றி விசாரிக்க வினோதினி ஒரு அனாதை என்று அறிந்தான். தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதாய் கூறி அவனை ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தையை பார்த்து கொள்ள முடியுமா என கேட்கவும் அவன் ஒரு வேலை விஷயமாய் கான்ட்ராக்டருடன் ஆந்திராவுக்கு சென்று கொண்டிருப்பதாய் வருத்தத்துடன் கூறினான். தான் பார்த்து கொள்வதாய் கூறிவிட்டு கட் செய்தவன் என்ன செய்வதென்று யோசித்தான். அந்த நம்பரிலிருந்து சத்யாவை அழைத்து பார்க்க நினைத்து முயற்சி செய்ய பிளீஸ் செக் யுவர் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்றது. அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்கும் போதுதான் வினோதினியின் காவலுக்கு ஒரு பெண் போலீஸ் வந்திருந்தார். சத்யாவை பற்றி அறிந்த கசப்பான உண்மைகள் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுக்க இப்போது அவனை பற்றி போலீசில் தெரிவித்தால் இலக்கியாவுக்கு பிரச்சனை ஆகுமோ என நினைத்து வினோதினியின் பர்ஸை அவரிடம் கொடுத்தவன் மொபைலை ஆஃப் பண்ணி தன் பாக்கெட்டில் போட்டு மறைத்து விட்டான். குழந்தையை போலீஸ் பாதுகாப்பில் விட்டு செல்லலாம் என்றாலும் மனமில்லாமல் தான் அழைத்து போவதாக கூறியவன் தனது முகவரி விவரங்களை கொடுத்துவிட்டு போலீஸ் நண்பன் முருகனின் கேரண்டியுடன் அடுத்த நாள் வந்து விடுவதாக கூறிவிட்டு வந்திருந்தான். மாறி மாறி யோசித்து கொண்டிருந்தவன் அண்ணே, உங்க மொபைலை கொஞ்சம் கொடுங்கண்ணே, மறுபடியும் கூப்பிட்டு பார்த்துடுறேன் என்றான் பொறுக்க மாட்டாமல் டிரைவரிடம். என்ன தம்பி, நீங்க எத்தனை தடவை தான் கூப்பிட்டு பார்ப்பீங்க, யாரை கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்களே என்று சலித்து கொண்டே அவர் மொபைலை கொடுத்தார். முக்கியமான விஷயம்னே அதான் என்றவன் மீண்டும் இலக்கியாவின் எண்ணுக்கு அழைக்க முயற்சி செய்ய யாரோ எடுத்தார்கள். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, இலக்கியா இருக்காங்களா? நான் அவங்க ஃப்ரெண்டு பேசுறேன், கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பரபரத்தான் விக்ரம். அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணங்க, மணமேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இப்ப கொடுக்க முடியாது என்றார் அந்த பெண்மணி. இல்ல, அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்க, கொஞ்சம் போன் அவங்க கிட்ட கொடுங்க ப்ளீஸ் என்றான் அவன் அவசர அவசரமாய். அதற்குள் அங்கு யாரோ அந்த பெண்மணியை அழைத்திருக்க வேண்டும். இருங்கக்கா வர்றேன் என்றவர் இப்ப இலக்கியா கிட்ட பேச முடியாது, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க என்று சொல்லி வைத்து விட்டார். ச, என்ன அது, கிடைச்ச ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிருச்சே என புலம்பிக் கொண்டே மறுபடி யாரை அழைக்கலாம் என நினைத்தவன் வினோத்தை அழைத்து பார்க்க அவன் இவனது எண்ணிற்கு முயற்சி செய்து கொண்டிருந்ததால் அது பிஸி என்றது. டென்ஷனில் தலையே வெடித்து விடும் போல் இருந்தது அவனுக்கு. வீணாவுக்கு அழைத்து பார்க்க நினைத்தவன் அவளுக்கு அளித்தான். அவளது எண்ணம் முழுதும் அடித்து ஓய்ந்தது. அவள்தான் எல்லாருக்கும் அச்சதை கொடுக்க சென்றிருந்தாளே. அதற்குள் வேறு ஏதோ ஒரு எண்ணிலிருந்து அந்த டிரைவருக்கு அழைப்பு வரவும் மொபைலை அவரிடம் நீட்டினான். அவர் பேசிக்கொண்டே வண்டியை சற்று மெதுவாக்கவும் இவனுக்கு பதட்டமாய் இருந்தது. சோ, இவர் வேறு அந்த நேரத்துல பேசிட்டு என நினைத்தவன் நான் கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன், அப்புறம் பேசிக்கலாம் என்றான் தவிப்புடன். சரி தம்பி என்றவர் கட் பண்ணுவதற்காய் அலைபேசியின் பட்டனை அழுத்தமாய் அமர்த்திவிட அது ஆஃப் ஆகி போனது. அது தெரியாமல் பாக்கெட்டில் வைத்து கொண்டு வண்டி ஓட்டுவதில் கவனமானார். மிஸ்டு காலுக்கு மீண்டும் வினோத் அழைத்து பார்க்கும்போது அதுவும் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாய் கூறியது. இது என்னடா வம்பா போச்சு, எந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது என யோசித்து கொண்டே அவன் கட் பண்ணி விட்டான். அப்போது சங்கவி சினுங்கிக் கொண்டே கண் விழித்து அழத் தொடங்க பசியில் அழும் குழந்தையை அப்படியே விட முடியாமல் கலங்கியவன் அண்ணே, ஏதாவது டீ கடை கிட்ட நிறுத்துங்களேன், குழந்தைக்கு பால் வாங்கிக்கலாம் என்றான். வழியில் ஒரு டீ கடையில் நிறுத்தி பேப்பர் கப்பில் பாலை வாங்கி கொண்டு ஏறிக்கொண்டான்.
கொஞ்சம் கொஞ்சமாய் ஊதி ஆற வைத்து குழந்தைக்கு நீட்ட அது சின்ன உதடுகளில் உறிஞ்சு கொண்டு அவனை பார்த்து சிரித்தது. ஐயோ என் செல்லமே, உனக்கு எப்படி இப்படி ஒரு அரக்கம் அப்பாவா வந்தானோ? உன் சிரிப்பை பார்த்தும் கூடவா அவன் மனசு மாறல? நினைத்து கொண்டே அந்த பாலை கொடுக்க குழந்தையின் வாயில் பாதியும் கழுத்து உடையில் மீதியுமாய் கொடுத்து முடித்தான். நனைந்த உடையை கழற்றி முந்தின நாள் இரவு குழந்தைக்கு வாங்கிய உடையில் மற்றொன்றை எடுத்து மாட்டிவிட்டான். பின் தோளிலிட்டு தட்டி கொடுக்க சுகமான காற்றில் அது மீண்டும் உறங்க தொடங்கிவிட்டது. அழுங்காமல் இருக்கையில் படுக்க வைத்தவன் டைம் பார்க்க அதிர்ந்தான். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கனே என்றான் 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே. சிறிது நேரத்தில் டாக்ஸி மண்டபத்தை நெருங்கியதும் அவனது பதட்டம் கூடியது. அங்கே சென்று எப்படி தொடங்குவது என்று தெரியாவிட்டாலும் பேசித்தானே ஆக வேண்டும். டாக்ஸியை நிறுத்தும் போதே டிரைவரிடம், அண்ணே குழந்தை கார்லே இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்றவன் அவசர அவசரமாய் மண்டபத்திற்குள் நுழைய கல்யாணம் முடிந்து மணமக்கள் புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ந்தவனின் கண்கள் தெரித்து விழுந்துவிடும் போல தோன்றியது. சத்யா மாலையுடன் உற்சாகமாய் நிற்க வரவழைத்த சிரிப்புடன் அருகில் நின்று கொண்டு கேமராவை வெறித்து கொண்டிருந்தாள் இலக்கியா. அதிர்ச்சியுடன் நின்ற நண்பனை கண்டு புரியாமல் அருகில் வந்தான் வினோத். இமையே இமையே, இமைக்க மறந்தாயே, இதயம் வலிக்க துடித்து பறந்தாயே, காவலனாய் நான் வரும் முன் கயவனோடு கரம் கோர்த்தாயே, 1000 கற்பனைகளுடன் மனவாழ்வில் அடியெடுத்து வைத்தாய், ஆய்ந்தடிக்கும் நிதர்சனத்தில் கற்பனையும் கலைந்திடுமோ, மெல்லியலாலே நீ எப்படி தாங்கிக் கொள்வாய் இதே மற்ற உன் வல்லினமானவனை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.